இப்போ வந்து இந்த லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷமாக கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒன்று மார்க்கெட்டில் இருக்குது. அது நம்ம டாக்டர் மோகன் அவரோட பேஷண்ட்ஸ்க்கெலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் நிறைய டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம். கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் சிஸ்டம் என்னென்னா, நார்மலாக நம்ம கையை குத்தி பிளட்லேருந்து எவ்வளோ சுகர் இருக்குன்னு பார்க்குறது ஒன்று. அது வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி பார்க்கலாம், 3 வாட்டி பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. இப்போ இந்த கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்கில் வந்து 24 hours நீங்கள் பார்க்கலாம் என்ன உங்களோட சுகர்னு. இப்போ நானே என்னோட சுகர் எவ்வளோன்னு பார்க்கலாம், எப்போ காத்தால் எழுந்துக்கும் போது எவ்வளோன்னு பார்க்கலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அந்த டேட்டாலாம் அவங்க டாக்டர் அவங்க பேஷண்ட்டோட டேட்டாலாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எங்கே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ண போகிறோன்னா அந்த பேஷண்ட்ஸோட டேட்டாலாம் எங்ககிட்ட கொடுப்பாங்க. அது யாரோடதுன்னு எங்களுக்கு தெரியாது, அது தேவையில்லை எங்களுக்கு. டேட்டா மட்டும் எக்ஸ் இந்த எக்ஸோட சுகர் லெவல் டேட்டா வந்து 24 மணி நேரத்தை இவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு, இன்னொருத்தருக்கு இவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ஒரு டேட்டா எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாலேருந்து ப்ரெடிக்டிவாக இவ்வளோ இந்த மாதிரி சுகர் இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் இருக்கனால இந்த பர்சனுக்கு மேபி கண் நோய் வரலாம், இல்லை காலில் பிரச்சனை வரலாம், இல்லை லிவர் டேமேஜ் வரலாம். ஸோ அது மாதிரி நிறைய சொல்ல முடியும். அதை நோக்கி தான் நாங்கள் போனோம், அதை நோக்கி தான் போகிறோம். அதான் எங்களோட குறிக்கோள். இது வந்து ஒரு வேரபிள் ஐஓடி டிவைஸ். ஐஓடி ஒரு ஒரு இட்ஸ் எலக்ட்ரானிக். அது நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் சிப்பை கையில் வச்சுருக்கீங்க. அதில் வந்து ஒரு சென்சர் இருக்குது. அந்த சென்சர் வந்து சுகர் எவ்வளோ எந்த நேரத்தில் எவ்வளோ சுகர்னு அது அனலைஸ் பண்ணி அது வந்து ப்ளூடூத் வைஃபை வழியாக உங்கள் ஃபோனுக்கு அனுப்பலாம், இல்லை இன்னொரு டிவைஸ்க்கு அனுப்பலாம். இங்கே வந்து இந்த கரண்ட் ரீடிங் வந்து என் ஃபோனுக்கு டைரெக்டாக வருது. அது அந்த வேரபிள் டிவைஸ் வந்து இந்த கையில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டேட்டா. இந்த டேட்டா தான் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா பேஷண்ட்ஸ்க்கும். நான் இந்த மாதிரி ஒரு டேட்டா நம்மளுக்கு கிடச்சிதுன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அந்த டேட்டாவை வச்சு அந்த அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸ்னால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு முன்னாடியே சொல்ல முடியுமா ஒருத்தருக்கு. அதாவது இந்த மாதிரியே இருந்ததுன்னா இன்னும் 6 மாதத்தில் உங்களுக்கு கண் பிரச்சனை வரலாம், இல்லை கால் பிரச்சனை வரலாம் டயபெட்டிஸ்னால, அதனால இதை இன்னும் பெட்டராக கண்ட்ரோல் பண்ணுங்க, இதை பண்ணுங்க. ஸோ ப்ரெடிக்டிவ் மெஷர்ஸ் அண்ட் வாட் ப்ரெடிக்டிவ் ஆக்ஷன் யூ கேன் டேக் அண்ட் வாட் கேன் வி ஃபைனலி டெல் த பேஷண்ட். ஸோ த டாக்டர் கேன் யூஸ் இட் அஸ் அ டூல் யூசிங் AI டு அப்ளை தட் ஃபார் ப்ரோஆக்டிவ் ட்ரீட்மெண்ட். இப்போது அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா 50, 60 கூடி போனால் ஒரு 40 வயசில் தான் நீரிழிவு ஆரம்பிக்கும். இந்தியாவில் வந்து பாதி டயபெட்டிக் பேஷண்ட் வந்து 40-45 வயசுக்கு கீழே வந்துடுது. இப்போ வந்து 30 வயசு, 20 வயசு, 15 வயசு, 10 வயசுலலாம் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது வந்து நம்ம சாப்பிட்ற ஆகாரம் முறைகள். இப்போ ரைஸ் சாப்பிட்றோம். சென்னையில் சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான சாப்பாடு அளவு ரைஸ் வந்து அரிசி சாப்பாடு வந்து நிறைய சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக உடற்பயிற்சி இல்லைன்னா, இப்போ உடற்பயிற்சி கம்மியாகிட்டே வருது. எல்லாருமே மெக்கனைசேஷன் தானே. சும்மா இங்கே பக்கத்து ஒரு கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வரணும்னா அதுவும் நம்ம ஸ்கூட்டர்லேயோ இதில் தான் போகிறோம். முன்னாடி சைக்கிளில் போயிட்டு இருந்தோம், இப்போ எல்லாம் ஸ்கூட்டர்லேயும் காரில் தான் போகிறோம். நடக்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ எக்ஸசைஸ் வந்து குறைஞ்சி போச்சு. மூணாவது வந்து தூக்கம். ஸோ தூக்கம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் நினைக்கிறாங்கன்னா 2-3 மணி நேரம் தூங்கினா போதும். கண்டிப்பாக பத்தாது. 6 மணி நேரம் மினிமம், 6 to 8, 7 மணி நேரம் தான் ஆவரேஜ். அது கூட டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் 10-11 மணிக்கு உள்ள நீங்கள் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணோம். நீங்கள் 12, 1, 2, 3 மணி வரலாம் நீங்கள் ஏதாவது செய்துட்டு இருந்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் தூங்குனீங்கன்னா எனக்கு தான் 6 மணி நேரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. குரோனோ பயாலஜி வந்து கம்ப்ளீட்டாக அப்செட் ஆகிடுது. நம்ம தூங்க வேண்டிய டைமில் தான் பிரெயின் வந்து தூக்கம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுது. இதெல்லாம் பண்ணாததுனால தான் வந்து நீரிழிவு நோய் வருது. அது கூடவே வந்து இரத்த கொதிப்பு வருது. அப்புறம் சொல்லப்போனால் ஹார்ட் அட்டாக் கூட வருது. இருதய நோய் வந்து மாரடைப்பெல்லாம் கூட வருது. நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஜிம்மில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி கேட்குறோம். அவங்களுக்கு ஏற்கனவே அது வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ போய் அவங்க எக்ஸசைஸாக பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாமல் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு காரணம். படுத்து தூங்கிட்டு இருக்கும்போதே தூக்கத்திலேயே போயிடுறாங்க சிலவங்க, யங் ஏஜ்லேயே. அது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான அஃப்கோர்ஸ் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கலாம். கொலஸ்ட்ரால்லாம் அதிகமாக இருக்கலாம், நீரிழிவு நோய் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். இது எல்லாம் கூட அந்த ஹார்ட்டினுடைய அந்த பீட்டிங் வந்து கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கும் அவங்களுக்கு. அதெல்லாம் அவங்க பார்க்கறதே இல்லை. இப்போல்லாம் வந்து இந்த வாட்ச்லேயே அதெல்லாம் வருது. ஹார்ட் பீட்டிங் கரெக்டாக இருக்கா, ரெகுலராக இருக்கா, அதெல்லாம் வருது. அதெல்லாம் பார்க்காம
ஆரம்ப ஸ்டேஜ்லேயே எல்லாம் பார்க்காம சும்மா கண்டபடி அவங்க வந்து ஹெல்த்தை வந்து ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு தான் திடீர்னு வந்து மாரடைப்போ பிளாக் இந்த ஹார்ட்டோ இல்லைன்னா அந்த எலக்ட்ரிக்கல் ரிதம் சொல்லுவோம், அந்த ஹார்ட்னுடைய பீட்டிங் அது அப்படியே கம்ப்ளீட்டாக போயிடுது. அப்போ வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் மாதிரி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா உடனே வித்தின் 1 minute செத்து போயிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியும். பெரும்பாலும் வந்து நம்ம வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலை வச்சுட்டு நீரிழிவு நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இரத்த கொதிப்பு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பார்த்துட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃபேமிலியில் ஹிஸ்ட்ரி இருக்குதா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சுகர் வர்றதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா பயப்பட வேண்டியதே இல்லை.